அமெரிக்காவுக்கான இந்திய தூதரகம் ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அதில் சில முக்கியமான விளக்கங்கள் வந்திருக்கின்றன. பாகிஸ்தானுடைய இராணுவ அமைப்புகளையோ பொருளாதார அமைப்புகளையோ பொதுமக்கள் வசிக்கக்கூடிய இடங்களையோ நாங்கள் தாக்கலை. மிக துல்லியமாக ரொம்ப கவனமாக கணக்கிட்டு தீவிரவாத கேந்திரங்களை அதனது கேம்ப்ஸை மட்டுமே தான் தாக்கியிருக்கோம் அப்படின்னு அமெரிக்காவுக்கான இந்திய தூதரகம் அறிக்கை விட்டிருக்கிறது. அமெரிக்கா சில அழுத்தங்களை வெளிப்படையாகவே சொல்லி வரதை பார்க்கின்றோம். டொனால்ட் ட்ரம்ப் பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட இது சீக்கிரம் முடியணும்னு நினைக்கிறேன், ஷேம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினார். அதுக்கு பிறகு மார்க்கோ ரூபியோ அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர், வெளியுறவுத்துறை செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், வெளியுறவுத்துறை அமைச்சர் 2 தரப்பிலையும் பேசினார். அதை தொடர்ந்து இந்த அறிக்கையும் வந்திருக்கிறது. இந்த அறிக்கையுடைய சிக்னிஃபிகன்ஸை, முக்கியமான அம்சங்களை ரமேஷ்குமார் விளக்க கேட்போம். நிச்சயமாக இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக முக்கியமான அறிக்கையை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் வெளியிட்டிருக்கிறது. இந்த அறிக்கையில நாங்க பாகிஸ்தான் பொதுமக்களையோ அல்லது ராணுவ கேந்திரங்களையோ நாங்கள் தாக்கவில்லை என்ற மிக முக்கியமான ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக அவர்கள் விடுத்துள்ள அறிக்கையில் ஏப்ரல் 26 ஜம்மு காஷ்மீரின் பெஹல்காமில் பயங்கரவாதிகளால் அப்பாவி பொதுமக்கள் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டார்கள். இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானில் இருந்து மையமாக செயல்படக்கூடிய பயங்கரவாதிகள் தான் தொடர்பு இருக்கிறது என்பதற்கு எங்களிடம் வலுவான ஆதாரங்கள் இருக்கிறது. குறிப்பாக உயிர் பிழைத்தவர்கள் அழுத்திய சாட்சியங்கள், ஆதாரங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகிஸ்தானில் இருந்து செயல்படக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு தொடர்பு இருப்பது எங்களிடம் தெளிவாக தெரிகிறது. இதன் மீது பாகிஸ்தான் நடவடிக்கை எடுக்கும், குறிப்பாக பயங்கரவாதிகளுக்கு எதிராகவும் அவர்களுக்கு ஆதரவளிக்கும் உட்கட்டமைப்புகளுக்கு எதிராகவும் பாகிஸ்தான் நடவடிக்கை எடுக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் பாகிஸ்தான் அதனை செய்வதற்கு பதிலாக தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வந்ததோடு இந்தியாவின் மீது சில தாக்குதல் நடவடிக்கைகளையும் பாகிஸ்தான் மேற்கொண்டது. எனவே இதன் அடிப்படையில் தற்போது பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத நிலைகளை குறிவைத்து இந்தியா தாக்குதல் நிகழ்த்தி இருப்பதாகவும், இந்தியாவினுடைய இந்த நடவடிக்கை என்பது குறிப்பாக நன்கு துல்லியமாக இருந்தது, அது அளவிடப்பட்டது, பொறுப்பான முறையில் அமைந்திருந்தது, இயற்கையில் தீவிரமடையாத வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்தது. பாகிஸ்தானிய பொதுமக்களோ பொருளாதார கேந்திரங்களோ அல்லது ராணுவ இலக்குகளோ தாக்கப்படவில்லை. அறியப்பட்ட பயங்கரவாத முகாம்கள் மட்டுமே குறிவைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதலுக்கு பிறகு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அமெரிக்காவினுடைய NSA மற்றும் வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியுடன் பேசி எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அவருக்கு விளக்கம் அளித்திருப்பதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.